நான் தெரியுமா, நான் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறேன், அவர் தெரியுமா பிஎஸ்சி படிக்கிறாரு, படிப்பு முக்கியம், நல்லா படிக்கணும்னு பேசுவது. ஒரு சாதாரண ஒரு துணை இயக்குனருக்கு ஒரு அரசு மருத்துவமனையில் பிறந்த ஏழை வீட்டு பிள்ளைங்க நம்முடைய தலைவர். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவரு கோவிலுக்கு போறதில்ல, தான் பிறந்த அந்த அரசாங்க மருத்துவமனைக்கு போய் அன்று பிறக்கும் குழந்தைக்கெல்லாம் தங்க மோதிரம் போடக்கூடிய தங்க தலைவனே தலைவர். இப்ப வரைக்கும் மாவட்ட செயலாளர் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு ரொட்டிப்பால் முட்டை திட்டம், படிக்கும் குழந்தைக்கு விஜய் படிப்பகம், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல முதல் மதிப்பெண் வாங்கினா தளபதி கல்வி விருதுகள், கல்லூரி சேர கல்வி உதவித்தொகை, வேலை தேடி அலைஞர்களுக்கு விஜய் விலையில்லா விருந்தகம். ஒரு சர்க்கார் செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருக்கிறார் இந்த சர்க்கார். அதனாலதான் இவர் வெற்றி தலைவர். எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு முழுக்க குட்டி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஒரே பேச்சுதான், எங்களுக்கு நல்லது நடக்கணும், எங்கள் உரிமைகள் வரணும், எங்களுக்கு எல்லா வகையான நன்மை வரணும். அதுக்கு 2026 நம்ம வெற்றி தலைவர் தான் முதலமைச்சராக வரணும். சமீப காலத்துல திமுகவினுடைய மேடைகள்ல ஒரு ஆபாச பேச்சாளர், அவர் பேர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா, ஒரு பெரிய மனுஷன் பேரை வேற தன் பேருக்கு முன்னாடி போட்டுக்கிட்டு, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டும் உயிரோடு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இது பேசுற பேச்சுக்கலாம் நேரில் வந்து 10 கேஸ் போட்டு ஏறி மிதிச்சிருப்பார். எந்தவித நாகரிகமும் இல்லாம பெண்களை குறித்து சிறுமைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசக்கூடிய அந்த மனிதர்கள் போன்ற அந்த அசிங்கமான அந்த பேச்சை எல்லாம் புறந்தள்ளுங்க. அவர்களுக்கு நாம சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? இந்த தேசத்தின் பேரு தாய்நாடு, பெண்ணை சொல்லி சொல்லுவோம். பேசுகிற மொழி தாய்மொழி, தாயை சொல்லி சொல்லுவோம். ஓடுகிற நதிக்கெல்லாம் பெண்களின் பேரு. ஒவ்வொரு தெய்வத்திலையும் பெண் தெய்வம் இருக்கு. தெய்வமே ஒரு பெண் தான், ஒவ்வொரு பெண்ணுமே ஒரு தெய்வம் தான் சொல்ற கூட்டம் தான் தமிழக வெற்றி கழகம். எந்த பெண்களை பத்தி நீங்க தப்பா தரக்குறைவா அசிங்கமா கேவலமா பேசுறீங்களோ அதே பெண்களை வைத்து திமுகவினுடைய கதையை ஆட்சியை முடிக்க போவது தமிழக வெற்றி கழகம். இது உறுதி. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன சொன்னாங்க? நீங்க மசால் வடை பார்த்திருப்பீங்க, பருப்பு வடை பார்த்திருப்பீங்க, திமுக வடை பார்த்தது இல்லையே. ஐயோ, கல்வி கடன் முடித்து வைக்கப்படும், விவசாய கடன் முடித்து வைக்கப்படும், சுய உதவிக்குழு கடன் முடித்து வைக்கப்படும், மகளிர் கடன் முடித்து வைக்கப்படும். நீங்க எதுவுமே பண்ணல. இப்ப ஜனம் சொல்லுது 2026 திமுக ஆட்சி முடித்து வைக்கப்படும். வாக்குறுதி. பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு கொடுப்போம். 1 லிட்டர் எவ்வளவுப்பா பெட்ரோல்? எவ்வளவு? பெட்ரோல் எரியல. இதையெல்லாம் கேட்ட என் வயிறு எரியுது. கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு அடிச்சு விடு. ஊருட்டு ஏதாவது நல்லது பண்ணிடுவீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்க மாற்றி விடுவோம், சீர்குலைவை சரி செய்து விடுவோம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம், எல்லாருக்கும் 1000 ரூபாய் தருவோம் அப்படின்னீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு இடியாப்பம். ஏன்னா எங்க சென்னையிலலாம் அவ்வளவு சீக்கிரம் வீட்டுல உட்காந்து புளிய முடியாது. உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பேன். வெளியில ஒரு சத்தம் கேட்கும், இடியாப்பம். தட்டை எடுத்துக்கிட்டு ஓடுவேன். ஆஹா, இடியாப்பமும் தேங்காய் பாலும் மேல நாட்டு சக்கரையும் தூவி அப்படி சுருட்டி அப்படி வச்சு சாப்பிடணும்டா அப்படி ஓடுவேன். ஓடி போய் பார்த்தா சத்தம் மட்டும் இருக்கும், ஆள் இருக்க மாட்டார். ஓடி இருப்பார். இடியாப்பம். நானும் 4.25 வருஷத்துக்கு முன்னாடி 502 வாக்குறுதிகளை அள்ளி விட்டாங்களே, அதை செய்வாங்க இதை செய்வாங்க, எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தருவாங்க, எல்லா பெண்களுக்கும் இலவச பஸ் தருவாங்க, எல்லா கல்வி கடனையும் ரத்து பண்ணுவாங்க, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவாங்க, கல்குவாரியெல்லாம் மூடிடுவாங்க, இயற்கை வளத்தெல்லாம் பாதுகாப்பாங்க. பாத்துக்கிட்டே இருந்தேன். 4.25 வருஷம் ஆச்சு. இடியாப்பம் போயிடுச்சு. இன்னும் 3 மாசத்துல என்ன ஆக போகுது? ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆக என்ன அப்பான்னு கூப்பிடும் போது எங்க ஊர்ல கோயம்பேடுல போஸ்ட் ஒட்டி இருந்தாங்க. அதுல அந்த மனுஷன் போஸ்ட் ஒட்டி வழக்கம் போல விளம்பரம். ஒரு பாட்டிமா என்ன பண்ணிருச்சு, அதுக்கு வயிறு எரியுது, தாங்க முடியல, ஒண்ணும் இல்ல, செருப்பு கழட்டி அடிச்சிருச்சு. நம்ம தம்பி யாரோ ஒருத்தர் அந்த வீடியோ எடுத்து போட்டான். வீடியோ வைரல். என்ன தெரியுமா பண்ணாங்க?
தற்போது கிடைத்த முக்கிய செய்தி, பாட்டிமாவை பிடிக்க 10 தனிப்படை அமைப்பு. பாதுகாப்பு உணர்வு கொடுக்கணும். பெண்கள் வெளில போகும்போது பாதுகாப்பு இல்ல. ஒவ்வொரு நாளும் தம்பி சொன்ன மாதிரி அத்தனை கேஸ். பாதுகாப்பு உணர்வு கொடுத்தாதான் நீ அப்பா. பாட்டிமாவை பிடிக்க தனிப்படை போட்டவர்லாம் அப்பா இல்ல. பண்றதெல்லாம் தப்பா, பேரு மட்டும் அப்பா. ஆக என்னை அப்பான்னு கூப்பிடும் போது யார் சார் கூப்பிட்டாங்க? யார் சாமி நீ? எந்த உலகத்துல வாழ்ற? சிறுபான்மை மக்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு செய்தியை மட்டும் சொல்லி இடசார ஆசைப்படுகிறேன். தீவிரவாதத்துக்கு மதம் இல்லைங்க. முதல் முறையாக இஸ்லாமிய தீவிரவாதிகள் அந்த வார்த்தையை உருவாக்கி சட்டமன்றத்தில் சொன்னது மதிப்பிற்குரிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி. பாதிக்கப்பட்டவரை உட்கார வைங்க. லிஸ்ட் பெருசா இருக்கு. இதுக்கு எப்படின்னா, நெடுநாள் சிறையில் இருக்கிற இஸ்லாமிய கைதிகளை இன்னைக்கே விடுதலை பண்றேன்னு இந்த நாள் வரைக்கும் விடுதலை செய்யாம ஏமாத்திக்கிட்டே இருக்கிறது அவருடைய புள்ள முதல் முறை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின். இஸ்லாமியர்களினுடைய நோன்பு துறப்பு நிகழ்வு இஃப்தார் நோம்புல அவங்க சாப்பிட வேண்டிய உணவுப் பொருட்களை எல்லாம் கார்பரேஷன் குப்பை வண்டியில வந்து போட்டு அந்த பங்கனுக்கு தலைமை தாங்கியது அவருடைய புள்ள உதயநிதி ஸ்டாலின். 3 தலைமுறையா இஸ்லாமியர்களை அழிச்சிட்டு நான் ஒரு மீன் பார்த்தேன். திமுக படம் போட்டு இருக்கிறாங்க. நம்ம குல்லாப்பட்ட ஒரு பாய் இருக்கிறாரு, கத்தி எடுத்து முஸ்லீம் முதுகுல குத்திட்டு சத்தம் போடாத பாய் பிஜேபி உள்ள வந்துரும். எத்தனை வருஷமா நீ சிறுபான்மை மக்களை காப்பாற்றுவன்னு பார்த்தா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை மட்டும் தாண்டா காப்பாற்றிட்டு இருக்க. மனசாட்சி இல்லாத சனாதன சக்திகளோடு சண்டை செய்வன் பார்த்தா சவுக்கு சங்கரோட சண்டை போட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் பேசுனா விடிய விடிய பேசிக்கிட்டே இருக்கலாம். அழகா தம்பி சொன்னான், வரவல்ல பார்த்தேன், பஸ் 2 தான் போகுது. கல்குவாரி லாரி சொல்லும் போதே ஒண்ணு போதுறான். அத வீடியோ போதும். யார் அப்ப விட்டு சொத்தை லாரி வச்சு கொள்ள அடிச்சு கொண்டு போய் கொட்டிக்கிட்டு. இன்னைக்கு நம்ம இயற்கை வளம், நம்முடைய மண்ணு கல்லு லாரி ஏறி ஊரை விட்டே போகுது. இன்னும் 3 மாசத்துல இந்த கொள்ளடிக்கிற குடும்பம் இடியா போ ஊரை விட்டே போகுது. எழுதி வச்சுக்கங்க. தாய்மார்லாம் இருக்கீங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. யார் வீட்டு காசு சிறப்பு பேருந்து மகளிர் பேருந்து அப்படின்னு மேல ஏத்துறாங்க. மினிஸ்டர் வந்து என்ன சொல்றாரு? ஓசி அப்படின்ற. ஓசி அப்ப நீ யாரு? நீயே ஒரு ஓசி. நீ எங்க பெண்களை பார்த்து ஓசி ஏளனம் செய்யறது. இன்னொரு மீட்டிங்ல இன்னொரு அமைச்சர், என்ன பளபளப்பா இருக்கீங்க, ஃபேர் அண்ட் லவ்லியா 1000 ரூபாய் வந்துச்சா? அவரே பாத்தீங்கன்னா அமாவாசை இன்னைக்கு பவுடர் அடிச்ச சீன் செட்டி மாதிரி ஒரு ஆளை கூட்டு விட்டு பளபளப்பா இருக்கீங்க. பாடி ஷேமிங் செய்வது, ஏளனப்படுத்துவது, அடிப்படை உரிமைகளை குறித்த எந்த புரிதலும் இல்லாம அழிச்சாட்டியம் பண்ணுவது. ஆனா நாங்க அப்படி கிடையாதுங்க. இந்த மேடையில் வைக்க சொல்கிறேன், பல்லாயிரம் இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்கிற இந்த மேடையில் வைக்க சொல்கிறேன், ஒரு இஸ்லாமியனுடைய மேல நீ கை வைக்கணும்னா 10 தமிழக வெற்றி கழக தொண்டனை தாண்டி தானே கை வைக்கணும். நாங்க மக்கள் மனசுல நிக்கணுங்கிறதுக்காக முழு நிகழ்ச்சியும் உங்களையும் எங்களையும் உட்கார வச்சுட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நின்னுக்கிட்டே இருக்கான என் தம்பி படை, தொண்டர் படை. இவனை தாண்டி வந்து குர்ரா பார்க்கலாம். எழுதி வச்சுக்கங்க, எடுத்து வச்சுக்கங்க. தம்பிகளா இருந்தாலும் சரி, இல்ல மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னன்னு ஸ்டார்டிங்ல இருந்து ஒளிந்திருந்து என்னை வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உளவுத்துறை காவல்துறையா இருந்தாலும் சரி, எழுதி வச்சுக்கங்க. ஒரு பொண்ணு மேலையாது, ஒரு தாய்மார் மேலையாது ஏதாவது நீங்க அநீதியாக அநியாயமாக அவமானப்படுத்துறீங்கன்னு சொன்னா 10 தமிழக வெற்றி கழக தொண்டன் களத்தில் இறங்கி அந்த பெண்ணுக்காக சிஸ்டருக்காக நிற்போம். தங்கச்சி போட்டாங்களே ஒரு போடு. யாரா இருந்தாலும் பெண்களை பத்தி நாக்கு மேல பல்ல போட்டு தப்பா பேசுற நீ, அது யாராவனாரு, எப்பேற்பட்ட பேசுறவனாரு, தமிழ்நாட்டு பெண்களிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு நீ கேட்கலனா நாங்க கேட்க வைப்போம். எங்க பெண்கள் கேட்க வைப்பாங்க. ஒன்னே ஒண்ணுதான், காலம் கொஞ்சோண்டு இருக்கு. மாவட்ட செயலாளர் கூட நில்லுங்க, அவர் கையை வலிமைப்படுத்துங்க.
உன்னை தூக்கி வெளில போடுங்க. என்ன தெரியுமா? ஈகோ. தூக்கி வெளில போடுங்க. என்ன அதை சொல்லிட்டே எதை சொல்லிட்டேன், என்ன இது பண்ணல அதை பண்ணல. ஒரு 4 விழா பண்ணும்போது 4 பேர் மனசு கஷ்டப்படும். ஒரு மறதியில எதையாவது விட்டுருவோம். வேணும்ட்டே இல்ல, தெரியாம ஏதோ ஒரு பிரதரே சிஸ்டரை காயப்படுத்துறோம். கொஞ்ச நாளைக்கு பல்ல கடிச்சு அதெல்லாம் மறந்துருங்க. இதுலயும் ரொம்ப பெரிய ஆளு பல ரூபத்துல வருவான், பல வடிவத்துல வருவான். நாம ரொம்ப சின்ன ஆளுங்க உருவத்திலையும் எந்த வசதி வாய்ப்புலையும். ஆனா உலகத்துல மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் சின்ன ஆளுங்களா இருக்கக்கூடியவங்க தான் உடைச்சு தூக்கி எரிஞ்சு புதிய வரலாறு படைச்சிருக்காங்க. தேர்தல் அன்னைக்கு நம்ம விரல்களுக்கு அந்த வாக்குமை வருது. அந்த வாக்குமை நமக்கு சாதகமா வரணும்னா ஒருமை நமக்கு வரணும். அது என்ன தெரியுமா? ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமை. அது நமக்கு வரணும். இந்த ஒற்றுமை நமக்கு வரணும்னா நம்ம தலைவர்கிட்ட நீங்க வரணும். ஏன் தெரியுமா இந்த தலைவர்கிட்ட வந்தா ஒற்றுமை வருது? இந்த தலைவரிடம் இன்னொரு மை இருக்கு. அது தூய்மை, அது வாய்மை, அது நேர்மை. கொள்கை வீரர் காமராசர் கனவு கண்ட அவருடைய அந்த ஒரு தூய்மையான ஆட்சி நிர்வாகம். தந்தை பெரியார் இருக்கார் பாருங்க, அவர் சொன்ன பகுத்தறிவு சிந்தனை. வீரமங்கை வேலுநாச்சியார் இருக்கார் பாருங்க, அப்படி நிமிர்ந்த நன்னுடைய இருக்கக்கூடிய அந்த பெண்களினுடைய மா வீரம். அஞ்சலி அம்மாள் இருக்காங்க பாருங்க, தன்னையே தரக்கூடிய அந்த தியாக உள்ளம். சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் இருக்கார் பாருங்க, எனக்கு கீழ் யாரும் இல்லை, நான் யாருக்கும் கீழ் இல்லை. எந்த அண்ணல் அம்பேத்கர நீ உள்ள வரக்கூடாது, நீ தொட்டா தீட்டு தொடாதன்னு சொன்னாங்களோ, எந்த பள்ளிக்கூடத்துல நீ உள்ள வராத தம்பி, வந்தா நீ கோணிப்பை போட்டு வேணா உட்காரு, உன் பாதம் பட்ட இந்த பள்ளி தீட்டாகுன்னு சொன்னாங்களோ, அதே பள்ளிக்கூடத்துல அடுத்த நாள் வேற யாரையாவது அசிங்கப்படுத்திருந்தா போயிருக்க மாட்டாங்க. ஒரு கையில கோணிப்பை, இன்னொரு கையில புத்தக பையோடு போய் நின்று தன் வாழ்வில் கிடைத்த அனைத்து வாய்ப்புகளையும் படித்து தொட்டால் தீட்டுன்னு சொன்ன இந்த உலகத்திற்காக, நாட்டிற்காக அரசியல் அமைப்பு சட்டத்தை தீட்டி 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 தந்த தலைவர் அண்ணல் அம்பேத்கர். அவருடைய கொள்கை பேரன்கள் நாங்க சொல்றோம், இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு உயிரும் பிறப்பால் சமம். எங்களுடைய கோட்பாடு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். எங்க குறிக்கோள் எல்லோருக்கும் எல்லாம். இதுல அதிகாரமும் இருக்கு. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க சிறுபான்மை மக்களே. 16 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. 3643 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தமிழ்நாடு உருவாக்கி இருக்கு. அது ஒரு 10% வைங்க, 350 பேராவது முஸ்லீமா இருக்கணும்ல? இல்ல, வெறும் 93 பேர் மட்டும் தான் முஸ்லீம். 3643 பேர்ல எத்தனை பேர் ஒரே குடும்பத்துல இருந்து வந்தாங்க? ஆனா 3643 பேர்ல வெறும் 93 பேர் தான் முஸ்லீம். அப்ப இதைத்தான் நான் சொன்னேன், சத்தம் போடாதீங்க பாய், பிஜேபி உள்ள வந்துரும்னு கத்தியால குத்திக்கிட்டு இருக்கானே. அதிகாரத்திடம் நீங்கள் கேட்க வேண்டியது என்ன? சலுகையா? அதிகாரத்திடம் நீங்க கேட்க வேண்டியது என்ன? ஒத்த சீட்டா? வேண்டாம். அதிகாரத்திடம் நாம் கேட்க வேண்டியது அதிகாரம் தான். நீ வெள்ளப்போ, அதிகாரத்தை எங்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன். எங்களுடைய குறிக்கோள் எல்லோருக்கும் எல்லாம். எங்களுடைய கொள்கை மதசார்பற்ற சமூக நீதி கொள்கை. அதன் சாட்சி இந்த மேடை. கேத்தரின் தங்கச்சி இருக்கிறார். அந்த தேவகுமாரன் உலகத்தின் சிலுவைகளை தாங்கி சுமந்த புது உடைமையினுடைய முன்னோடி அந்த இயேசுநாதனை வணங்குறார். அந்த பக்கம் மௌலானா வந்திருக்கிறாரு. வணக்கத்திற்குரியவன் ஏக இறைவன் ஒருவனே, அவன் பெயரால் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ஆமென் என்று சொல்லக்கூடிய ஒரு மௌலானா. இது ஒரு ரமேஷ் வந்திருக்கிறார், ராஜமுகன் வந்திருக்கிறாரு. எல்லாரும் கையெடுத்து வணங்கி வணங்கி வணக்கம்னு இறைவனை வணங்குவதை போலவே சக மனதையும் வணங்கக்கூடிய இந்து பிள்ளைகளும் வந்திருக்கிறாங்க. இதத்தான் சொல்றேன், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இது எங்களுடைய கோட்பாடு. இத மனசுல நிறுத்துங்க. எலெக்ஷன் நெருங்கி வருகிற பொழுது மாவட்ட செயலாளரை உங்களுடைய சிந்தனையில நிறுத்துங்க. வெற்றி தலைவரும் பொதுச் செயலாளரும் யார கை காட்டுறாங்களோ அவங்களை கொண்டு போய் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் நிறுத்துங்க.